கரூரில் பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் போது அருகில் இருந்த வீட்டில் விழுந்து வீடு சேதமடைந்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு செய்யலாம். உரிய முன்னேற்பாடுகள் பாதுகாப்புகளோடு இந்த குடிநீர் தொட்டி இடிக்கப்படலையா? கரூர் அருகே காந்தி கிராமம் அமர்ஜோதி 3வது தெருவில் இருந்த அதாவது பயனற்று கிடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயனற்று கிடந்த பெரிய நீர்த்தேக்க தொட்டி அதாவது அனுமதி பெறாமல் இடிக்கப்பட்டதாக கூறிய அந்த இது இடிக்கப்பட்ட நிலையில் அருகில் இருந்த வீடு புது வீடு பாதிக்கப்பட்டு அந்த நேரத்தில் வீட்டில் மற்றும் அருகில் இருந்தவர் யாரும் இல்லாத நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. குறிப்பாக கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமம் அமர்ஜோதி 3வது தெருவில் அதாவது பயனில்லாமல் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பெரிய நீர்த்தேக்க தொட்டி இருந்துள்ளது. அந்த நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய அரசு கட்டிடம் கட்டுவதற்காக பணிகளை மேற்கொள்வதற்காக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்த நிலையில் திடீரென்று அதிக பாதுகாப்பு இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த நீர்த்தேக்க தொட்டி இடிக்கும் பொழுது இயந்திரங்களை கொண்டு இடித்திருந்தால் அந்த சேதாரம் ஏற்பட்டிருக்காது. ஆட்களை வைத்து இடித்த நிலையில் அருகில் இருந்த புது வீடு ஒன்று அந்த வீட்டில் விழுந்து டேமேஜ் ஆகியுள்ளது. அந்த வீடு பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கு மேல் சேதாரம் ஏற்பட்டுள்ளதாக அந்த வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் அந்த வீட்டில் வீரா விஜயகுமார் என்பவர்கள் யாரும் இல்லாத நிலையில் அந்த உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் நேற்று மாலை இடிக்கப்பட்ட அந்த தண்ணீர் டேங்க் விழுந்த நிலையில் வீடு பாதிக்கப்பட்டது. அருகில் யாரும் பொதுமக்கள் குழந்தைகள் இல்லாத நிலையில் உயிர் சேதம் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் தகவல் கேட்டபோது அவர்கள் அதாவது இடிக்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தோம். ஆனால் நேற்று இடிக்கப்பட்ட போது எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் இடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் யார் இடித்தார்கள் என்று கேட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கமிஷனர் தெரிவித்திருந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தகவல் குறித்திருந்தாலோ நாங்கள் பாதுகாப்பாக இருந்திருப்போம். மேலும் இது ஒரு பாதுகாப்பாக இடித்திருந்தால் எங்கள் புது வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆகையால் இந்ததை மாவட்ட நிர்வாகம் தான் எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.